நீங்க எதுக்கு இப்படி விருக்ஷாசனத்துல நிக்கிறீங்க? ஆசனமா? யூ மீன் யோகா? ஆமாங்க. ஓ, ட்ரெடிஷனல் டான்ஸ்ல ஆசனாஸ்லாம் இருக்குமா? ஆமா, இருக்கும். ககன் ப்ரோ, டான்ஸ் கத்துக்க இதான் பேசிக்ஸ்னு சொன்னாரு. அவரு என்ன காதலிச்சவருங்க. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். உங்க கூட கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அவரை டான்ஸ் கத்து கொடுக்க சொன்னா அவர் இப்படிதான் கத்து கொடுப்பாரு. ஆமா, அவரு சொன்னதை எப்படி நம்புனீங்க? இவ்வளவு நேரம் எப்படி நின்னுட்டு இருந்தீங்க? நடுவுல கால் இருக்குன்னா உனக்கு கோவம் வரும்னு சொன்னாரு. என்ன இப்படி சீட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாரு. பாத்து. என்ன ப்ரோ நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னை ஏமாத்துனது உனக்கு சந்தோஷமா இருக்கா? சாரி, அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி ஏதாவது கத்துக்கிறதா இருந்தா பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி உனக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இந்த ஆசனத்தையே பண்ண சொன்னேன். ஓஹோ, இது ஆசனம்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி பிராட்பேண்டட் பர்சனை கஷ்டப்படுத்தினா பூமி ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உங்க அம்மாக்கு ஒரு விழா நடத்துனாங்களே, அதே மாதிரி தான் நடக்கும். நம்மளால சாரதாவையும் கேப்பையும் சந்திக்க விடாம தடுக்க முடியுமா மாமா? அது எதுவும் நடக்க கூடாதுன்னா நம்ம இந்த சாரதாவோட குங்குமத்தை அழிச்சிடணும். குங்குமத்தை அழிச்சிடணும். குங்குமத்தை மாமா 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 ப்ளீஸ் மாமா 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 ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா 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 ரிங்க மாமா சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன். சொல்லுமா பூமி. அப்பா அப்பா அப்பா, நீங்க ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுங்கப்பா. ப்ளீஸ் பா, இந்த ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு பூமி? எதுக்குமா அழுவுற? நான் சொல்றத கேப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுங்கப்பா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு பூமி. சாரதா அத்தைய நீங்க அவமானப்படுத்தினதை பத்தி ககன் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கோவமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. நீங்களும் சித்தையும் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுங்க ப்ளீஸ் பா. சண்டை எல்லாம் வேண்டாம்ப்பா ப்ளீஸ். என்னோட எதிரி ககன் என் வீட்டுக்கு வரும்போது நான் பேசாம கைய கட்டிக்கிட்டு என் வீட்டை விட்டு ஓடி போகணுமா? அப்பா, அவன் வரட்டும். என்னை பத்தி தெரிஞ்சும் என் வீட்டுக்கு அவன் கிளம்பி வரான்னா அவனோட சாவுக்கு அவனே சங்கு ஊதிட்டான்னு அர்த்தம். அப்பா,
மருதாணி சித்தி, சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு இந்த வீட்ல யாரோட உயிரும் போக கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி செய். ஆ, கண்டிப்பா செய்யறேன் தம்பி. என்னப்பா செய்யணும்? இந்த சரச்சந்திராவோட கையும் காலையும் அந்த தூண்ல வச்சு கட்ட. ஏய், ஐயோ, மாப்பிள கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ககனு சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். அதான் யார் உயிரும் போகாதுன்னு சொல்றான்ல. தெரிஞ்சவங்க முன்னாடி மானம் போச்சுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாப்பிள? இப்ப போய் கைய கட்டுறியா இல்லனா இந்த அபூர்வாவை சுட்டு தள்ளட்டுமா? ஐயோ, இருப்பா நான் போறேன். நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். கொஞ்சம் ஷூட் பண்ணிடாத. எழுந்திரி. இருப்பா கொண்டு வந்துட்டேன். இருப்பா. மாப்பிள, நீங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. உங்களை கட்டி போட்டுடுறேன். மாமா கயிறை கட்டு. நீயே உன் கையால உன் குங்குமத்தை அழிக்கணும். கையில இருக்க வளையல்களை உடைக்கணும். தாலியை அறுத்தெறியணும். முடியாது. முடியாதுன்னா சாவு. மாமா சாவரியா? செய்றேன். வேண்டாம் அபூர்வா. நான் செத்து போறதுக்கும் தயார். ஆனா அவன் சொல்றத நீ செய்யாத. அழி. வேண்டாம் அபூர்வா.